வணக்கம். செய்திச் சுருக்கம். மக்கள் தீர்ப்பை திருடும் பாஜக, முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக எம்பி ராகுல் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அண்மை காலமாக பாஜக பெற்று வரும் தேர்தல் வெற்றிகளின் உண்மைத்தன்மை குறித்து மீண்டும் ஒருமுறை பெரும் ஐயம் எழுகிறது. ஹரியானா சட்டசபை தேர்தலில் நடந்த வாக்கு திருட்டு அதிர்ச்சி அளிக்கிறது. இதனை வலுவான ஆதாரங்களுடன் என் சகோதரர் ராகுல் நிரூபித்துள்ளார். வெறுப்பினை மூட்டி பொய் வாக்குறுதிகளை கூறி 2014 ஆட்சிக்கு வந்த பாஜகவின் பிளவுவாத அரசியலை மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை என்ற நிலை எப்போதோ ஏற்பட்டுவிட்டது. ஆகையால் தேர்தலில் முறைகேடுகள் என்பதையெல்லாம் தாண்டி வாக்காளர் பட்டியலிலேயே அப்பட்டமான அட்டூழியத்தை அரங்கேற்றி மக்களின் ஜனநாயக தீர்ப்பை களவாண்டு இன்று அம்பலப்பட்டு நிற்கிறது. இதன் அடுத்த கட்டம்தான் எஸ்ஐஆர் என்ற பெயரில் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சதி என்பதற்கு பீகாரும் இன்று வெளியாகியுள்ள ஹரியானா ஃபைல்ஸுமே சான்று. இவை அனைத்துக்கும் பொறுப்பான தேர்தல் ஆணையம் இத்தனை குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு முன்வைக்கப்பட்டும் எந்த ஒரு முறையான விளக்கமும் அளிக்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. மக்களின் வரி பணத்தில் இயங்கும் தேர்தல் ஆணையம் மக்கள் மன்றத்தில் உரிய பதில் சொல்லி இந்தியாவில் மக்களாட்சி முழுவதும் குழிதோண்டி புதைக்கப்படவில்லை என நம்பிக்கையை துளிர்க்க வைக்குமா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்லூரி மாணவி பற்றி தாறுமாறு, திமுக கூட்டணி எம்எல்ஏ சர்ச்சை, ஆழம் பார்க்கும் திமுக, அண்ணாமலை அதிரடி. திருச்செங்கோடு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர் ஈஸ்வரன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர். கோவையில் 3 காமுகர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கல்லூரி மாணவியை குறை சொல்லும் விதமாக அவர் பொதுக்கூட்டத்தில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறது. அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வீடியோவை வெளியிட்டு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுகவின் ஊதுகுழலாகவே மாறிவிட்ட ஒருவர் கோவை பாலியல் தாக்குதலுக்குள்ளான மாணவியின் மீதே பழியை சுமத்தி பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. குற்றவாளிகளை பற்றி எதுவும் கூறாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி முற்றிலும் பிற்போக்குத்தனமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் குட்டியை வைத்து ஆழம் பார்க்கும் குரங்கு கதையாக முதலில் தனது ஊதுகுழல்களில் யாரையாவது வைத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது குற்றம் சுமத்தி செய்தியாக்கி பின்னர் அந்த வழக்கை அப்படியே நேர்த்து போகச் செய்வது வழக்கமாகிவிட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கிலும் மாணவியின் தனிப்பட்ட விவரங்களை பொதுவெளியில் வெளியிடும் அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்து கொண்டது இந்த திமுக அரசு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கோவை மாணவி வழக்கில் குற்றவாளிகள் குறித்த மேலதிக தகவல்களை காவல்துறை இதுவரை ஏன் வெளியிடவில்லை என்ற கேள்வி எழுகிறது. வழக்கம் போல திமுக அரசில் செயலிழந்து நிற்கும் சட்டம் ஒழுங்கை மறைக்க மடைமாற்று முயற்சிகளில் ஒன்றாகவே திமுக தனது கூட்டணி கட்சியினரை இதுபோன்ற பேச தூண்டுவதும் கருதப்படும் என அண்ணாமலை கூறியுள்ளார். நிரந்தர பணி கேட்டு கடலில் குதித்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள். சென்னை மாநகராட்சியில் குப்பை மேலாண்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தங்களது வேலையை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இச்சூழலில் சென்னை மாநகராட்சியின் 5-6 மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் மெரினா கடற்கரையில் தற்கொலைக்கு முயற்சிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். துப்புரவு பணியாளர்கள் அடுத்தடுத்து கடலில் குதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அவர்களை பிடித்து வலுக்கட்டாயமாக கரையேற்றினர். சென்னை டு குமரி வரை எச்சரிக்கை, வெளுத்து வாங்க போகும் கனமழை. 25 மாவட்டங்களுக்கு பரந்த எச்சரிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தனது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்துவிட்டது. அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை:
வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மியான்மர், வங்கதேசம் கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது காற்றழுத்த தாழ்வாக வலுக்குறைந்துவிட்டது. அடுத்த 24 மணி நேரத்தில் அது மேலும் வலுவிழக்கக்கூடும். இன்னொரு பக்கம் தமிழக உள்பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகம், புதுச்சேரியில் பரவலாக இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். குறிப்பாக இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சி மற்றும் காரைக்காலில் கனமழை கொட்டி தீர்க்கும். நாளை அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் 7ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், 8ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. ஜென் இசட் வாக்காளர்களை தூண்டிவிடும் ராகுல், கிரண் ரிஜிஜு விளாசல். பீகார் சட்டசபைக்கு நாளை முதல்கட்ட தேர்தல் நடக்கிறது. ஓட்டுப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் வாக்கு திருட்டு மூலம் பீகாரிலும் பாரதிய ஜனதா வெற்றி பெற முயல்கிறது என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டினார். டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அவர் கூறியதாவது: ஹரியானா, மகாராஷ்டிரா தேர்தல்களில் ஓட்டு திருட்டு மூலம் பாஜக வெற்றி பெற்றது. தேர்தல் ஆணையம் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருடன் சேர்ந்து ஜனநாயகத்தை அழிக்க முயல்கிறது. பீகாரிலும் அதுபோன்ற முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். இளைஞர்கள் தங்கள் எதிர்காலம் திருடப்படுவதை உணர்ந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற பீகார் தேர்தலில் சிந்தித்து ஓட்டளிக்க வேண்டும் என ராகுல் கூறினார். ராகுலுக்கு பதிலளித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியதாவது: ராகுல் பாரதிய ஜனதாவை மட்டும் இப்படி குறிவைத்து பேசவில்லை, நாட்டின் சட்ட திட்டங்களையும் அரசு நிறுவனங்களின் நம்பகத்தன்மையையும் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஹரியானாவில் ஓட்டு திருட்டு நடந்ததாக சொல்கிறார். அம்மாநில காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்டுகள் எந்த புகாரும் தரவில்லை. பீகார் தேர்தலில் தோல்வியை மறைக்கவே ராகுல் இப்படி பேசுகிறார். ஓட்டு திருட்டு என கூறி இளைஞர்களை அவர் தூண்டிவிடுகிறார். உலக பொருளாதாரம் மந்த நிலையில் உள்ளது. ஆனால் இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரமாக மாறி வருகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7%க்கும் அதிகமாக உள்ளது. அதனால் ஜென் இசட் வாக்காளர்கள் பிரதமர் மோடி பக்கம் நிற்கின்றனர். அதை திசை திருப்ப நாட்டுக்கு களங்கம் விளைவிக்க ராகுல் முயற்சி செய்கிறார். தேச விரோத சக்திகளுடன் சேர்ந்து அவர் செய்யும் சதி ஒருபோதும் வெற்றி பெறாது. நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது நீதிபதிகள், தேர்தல் ஆணையர்கள், சிபிஐ இயக்குனர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டனர். அப்போது நாங்கள் ஒருபோதும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை என சொல்லவில்லை. ஜனநாயகத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை. ஆனால் ராகுல் போன்றவர்கள் வெளிநாட்டில் நின்று கொண்டு நம் நாட்டை பற்றி அவதூறு பேசுகின்றனர். ராகுல் ராணுவத்தை விமர்சிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாட்டின் ஜனநாயக அமைப்பு, தேர்தல் ஆணையம் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அரசு நிறுவனங்களையும் ராகுல் கேள்விக்கு உள்ளாக்குகிறார் என்றால் அவர் தேசத்தையும் அதன் அமைப்பையும் குறிவைக்கிறார் என அர்த்தம். இது திட்டமிட்ட சதி. ராகுல் தனது தோல்வி, பலவீனங்களில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே தேர்தல் ஆணையம் மீது குற்றம் சாட்டுகிறார். தனது பலவீனங்களை மறைக்க ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் மீது பழி போடுகிறார். தேர்தல் ஆணையம் மீது குற்றம் சாட்டுவது ராகுலுக்கு ஃபேஷனாகிவிட்டது என கிரண் ரிஜிஜு கூறினார். दरअसल राहुल गांधी सिर्फ बीजेपी नहीं, हमारा देश का तंत्र है, जो क्रेडिबिलिटी ऑफ द इंस्टीट्यूशंस है, उसको टारगेट कर रहा है. आप देखेंगे वो आर्मी को टारगेट करेंगे, फिर कोर्ट का फैसला ठीक नहीं होगा तो सुप्रीम कोर्ट को, जुडिशरी को अटैक करेंगे. कहते हैं कि जुडिशरी बिक गया है, कहता है. इलेक्शन कमीशन, हमारा लोकतंत्र व्यवस्था को, जो क्रेडिबिलिटी ऑफ द इंस्टीट्यूशन को क्वेश्चन करना, मतलब आप देश को टारगेट कर रहा है, हमारे सिस्टम को. ये एक बहुत सोची समझी षड्यंत्र है. मैंने आपको पहले भी कहा. மனுக்களை வீசி எறிந்து ஆவேசம், கோபத்தில் பொங்கிய இளம்பெண், கலெக்டர் முன் பெரும் பரபரப்பு. உங்களுடன் ஸ்டாலின் முகாமை தேர்தல் ஆதாயத்துக்காக திமுக அரசு நடத்துகிறது. ஓட்டுக்காக மகளிர் உரிமை தொகை மனு மீது மட்டும் கவனம் செலுத்தப்படுகிறது. வேறெந்த மனுவையும் அதிகாரிகள் பார்ப்பது கூட இல்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சூழலில் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த முகாமில் பரபரப்பு சம்பவத்தை இளம்பெண் அரங்கேற்றினார். சிவகாசி அருகே உள்ள கொங்கன்குளம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்தது. முகாமை கலெக்டர் சுகபுத்ரா பார்வையிட்டு மனுக்களை முறையாக பதிவேற்றம் செய்கிறார்களா என ஆய்வு செய்தார்.
அப்போது நதிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த 28 வயது சித்ரா என்ற பெண் கலெக்டர் சுகபுத்ராவிடம் மனு ஒன்றை அளித்தார். 50 சென்ட் அரசு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அந்த மனுவில் புகார் கூறியிருந்தார். மனுவை வாங்கிக் கொண்டு கலெக்டர் சென்றதும் சித்ரா கத்த துவங்கினார். அரசு நிலம் ஆக்கிரமிப்பு பற்றி பலமுறை மனு கொடுத்தேன், பலன் இல்லை. இங்கு வந்து யாரும் மனு கொடுக்காதீர்கள், அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என சத்தம் போட்டு பேசினார். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லையா சார்? சாதாரணமா போயிட்டீங்க சார். நான் 1.5 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். எவ்வளவு மனு கொடுத்திருக்கேன் தெரியுமா? சாதாரண பொதுமக்களா இருக்க எனக்கு இருக்க ஆதங்கம் கூட கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற அதிகாரிகளுக்கு இல்ல. 1.5 வருஷமா நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு தனி நபர் அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து 50 சென்ட் கவர்மெண்ட் இடத்தை ஆக்கிரமிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுல 4 வீடு கட்டி வாடகை விட்டு இருக்காரு. மொத்த இடத்தையும் ஆக்கிரமிச்சிருக்காரு. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அது சம்பந்தமா நான் 1.5 வருஷமா எல்லா இடத்தையும் மனு கொடுத்துட்டு இருக்கேன். எந்த ஒரு விசாரணை இல்ல. காலந்தாழ்த்துறதுக்காக கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்க. கோர்ட்ல கேஸ் போட்டோன்னா எதுக்கு நீ வாடகை வாங்குற? ஒரு மனு கிடையாது, 2 மனு கிடையாது. ஊர் மக்கள் சார்பா 10 நூத்துக்கணக்கான மனுக்கள் நான் கொடுத்திருக்கேன். எந்த ஒரு மனுலயுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் விசாரணையே கிடையாது. அப்ப இந்த மனுக்கள்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க நீங்கெல்லாம்? இந்த மனு இந்த முதல்வர் ஸ்டாலின் முகாமிலேயே கிட்டத்தட்ட நான் நூத்துக்கணக்கான மனு நான் கொடுத்திருக்கேன். ஒரு மனுக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு விசாரணையோ எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது. எந்த ஒரு நான் பெட்டிஷன் கொடுத்த இடத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் 1.5 வருஷமா எந்த ஒரு அரசு அதிகாரியும் ஃபீல்டுக்கு வந்து இன்னும் பார்த்தது கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க? கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்த மனுக்கள் எல்லாமே நான் சப்மிட் பண்றேன். எல்லாத்தையுமே பாக்குறீங்க, ஆதாரமும் இருக்குது. ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? அரசு அதிகாரி யாருமே கொடுக்காதீங்க. இந்த மனு நான் 1 கிடையாது 2 கிடையாது 172 முனியம்மா. நீங்க வர எல்லாமே வேஸ்ட் தான். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அப்போது ஒரு முதியவர் நானும் பலமுறை மனு கொடுத்தேன் என சொல்ல அவரிடமிருந்த மனுக்களை வாங்கி ஆவேசத்துடன் தூக்கி போட்டார் அந்த இளம்பெண். அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து ஒரு முறை கூட அதிகாரிகள் ஆய்வு செய்யவில்லை. இதுதானா மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் லட்சணம் எனவும் ஆவேசத்துடன் கேட்டார். ஊருக்கு வெளியில கொண்டு அந்த கடாமடத்தை போட்டாங்க. அதிமுகவை சேர்ந்தவர் தான் இத்தனைக்கு அவரு சொத்து பந்து இல்லாதவர் கிடையாது. கல்குவாரியை முதல்ல நடத்திட்டு இருந்தாரு. இப்ப லீஸுக்கு எடுத்து கல்குவாரி நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு என்ன அடிப்படையில நீங்க அந்த இடத்தை இது பண்ணிருக்கீங்க? பட்டா போட்டு கொடுத்திருக்காங்க. நலத்திட்டங்கள் வந்து இன்னும் இடம் இல்லாம ஸ்டாப் ஆகி நிக்குது. அந்த ஏரியால வந்து ஒரு கக்கூஸ் கிடையாது, பொது கழிப்பிடம் கிடையாது. அது சம்பந்தமா எத்தனை பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். அதுல ஏதாவது நடவடிக்கை இருக்கா? அப்ப அந்த இடத்தை யாரு கொடுக்க போறீங்க? 50 சென்ட் இன்னைக்கு மதிப்புக்கு அந்த இடத்தோட விலை 1 கோடி ரூபாய். ஒரு தனிநபர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு. கலெக்டர் பங்கேற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனுக்களை பெண் தூக்கி அடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அரசு அதிகாரிகள் சும்மா இருக்கிறார்கள் என முகாமிலேயே வெளுத்து வாங்கிய பெண்ணின் துணிச்சலை விருதுநகர் மக்கள் பாராட்டி பேசுகின்றனர். தீப்பிடித்து எரிந்த விமானம், அமெரிக்காவில் 11 பேர் மரணம், கட்டடங்களும் எரிந்தன, பதற வைக்கும் வீடியோ. அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணம் லூயிவில் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஹவாய் மாகாணம் ஹொனலுலு நகருக்கு நேற்று மாலை 5:15 மணியளவில் சரக்கு விமானம் புறப்பட்டது. ஓடுபாதையிலிருந்து பறக்க துவங்கிய ஓரிரு நிமிடங்களில் சரக்கு விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியது. விழுந்த வேகத்தில் விமானம் தீப்பற்றி எரிந்தது. இதில் விமானிகள் உட்பட 3 பேர் பரிதாபமாக இறந்தனர். விமானம் விழுந்த இடத்தில் பெட்ரோலிய மறுசுழற்சி ஆலையும் வாகன உதிரிபாக தொழிற்சாலையும் செயல்பட்டு வருகிறது. அங்கிருந்த 4 பணியாளர்களும் தீயில் சிக்கி கருகினர். 11 பேர் கடுமையான அளவுக்கு தீக்காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என லூயிவில் நகர மேயர் கிரைக் கிரீன்பெர்க் கூறினார். விமானத்தில் 1,50,000 லிட்டர் எரிபொருள் ஏற்றி செல்லப்பட்டதாக தெரிகிறது. இதனால் விமானத்திலிருந்து கிளம்பிய தீயானது அப்பகுதி முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு புகை மண்டலத்தை ஏற்படுத்தியது. பல மணி நேரங்களுக்கு விமானம் தீப்பற்றி எரிந்தது.
அதிலிருந்து கிளம்பிய தீயால் அப்பகுதியில் உள்ள சில கட்டடங்களும் தீப்பற்றி எரிந்தன. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் கரும்புகை மண்டலமாகி காற்று மிக மோசமான அளவுக்கு மாசடைந்தது. இதனால் 8 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். விபத்துக்குள்ளான சரக்கு விமானம் UPS ஏர்லைன்ஸ் சரக்கு விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமானதாகும். இந்த விமான விபத்து அமெரிக்க விமானத்துறை வல்லுநர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் 3 என்ஜின்களை கொண்டது. விமானம் கீழே விழுந்து நொறுங்குவதற்கு முன் ஒரு என்ஜினில் தீப்பிடித்துள்ளது. ஆனால் தீ விபத்துக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஒரு என்ஜினில் தீப்பிடித்தாலும் மற்ற 2 என்ஜின்கள் மூலம் விமானம் தொடர்ந்து பறந்திருக்க வேண்டும். விமானம் ஏன் பறக்கவில்லை? எஞ்சிய 2 என்ஜின்கள் இயங்காமல் போனது ஏன் என பல விஷயங்களை ஆராய வேண்டியுள்ளது. அதன் பிறகுதான் விபத்துக்கான காரணம் துல்லியமாக தெரியவரும் என அமெரிக்க விமான பாதுகாப்பு வல்லுநர் ஜான் காக்ஸ் கூறினார்.